4 வருஷம் ஆனாலே விவாகரத்து வாங்கிட்டு போற பிரபலங்களுக்கு மத்தியில விஷால் தன்சிகா எடுத்த முடிவுல எந்த தப்பும் இல்லன்னு ஒரு பிரபலம் சொல்லி இருக்காங்க. பிரியங்கா அவங்க கர்ப்பமா இருந்ததுனாலதான் அவசர திருமணம்னு பேசினவங்களுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு வழியா சௌந்தர்யா அவங்க சென்னைக்கு திரும்பிட்டாங்க. அடுத்த வாரம் குக்கு வித் கோமாளியில அவங்கள பார்க்கலான்னு ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பியா நிறைய லைக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாவில் 50 வருஷங்கிறது நம்பர் தான், எல்லாம் கடவுள் ஆசீர்வாதம் அப்படின்னு பாடகி சுஜாதா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். விஷால் அவங்களும் தன்சிகா அவங்களும் காதலிச்சுதான் திருமணம் பண்ணிக்க போறாங்க. திருமண தேதியை அறிவிச்சிருக்காங்க. சொல்ல போனா 16 வருஷமா தெரியும், எங்களோட நட்பு இப்ப காதலா மாறி இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுதான் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இருந்தாங்க. இதை தொடர்ந்து நிறைய பேர் விஷால் அவங்களும் தன்சிகா அவங்களும் எப்படி இவ்வளோ வயசுல திருமணம் பண்ணிக்கிறாங்க, வயசு வித்தியாசத்துல 47 வயசுல விஷால் அவருக்கு திருமணம் தேவையா, குழந்தையெல்லாம் ரொம்ப கஷ்டம், இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்களே விவாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்ல போனா சீக்கிரமா திருமணம் பண்ணிட்டு 4 வருஷத்துல பிரிஞ்சு போற பிரபலங்களுக்கு மத்தியில விஷால் அவருக்கு சரியான வயசு, அதாவது புரிஞ்சுக்கிற வயசு, தன்சிகா அவங்களுக்கும் சரியான புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்குவத்துல திருமணம் பண்ண போது அந்த காதல் என்னைக்கும் மாறாம இருக்கும், அப்படியே இருக்கும், அதுல எந்த பிரச்சனையும் வராது. விஷால் அவருக்கு ஹெல்த் இஷ்யூலாம் எதுவும் கிடையாது, அவர் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு, அது சரியானா எல்லாமே மாறிடும். கல்யாணம் வந்துருச்சுன்னா எல்லாமே அவரோட வாழ்க்கையை மாத்திரும். சொல்ல போனா அவர் இனிமேல் ரொம்ப சந்தோஷமா பார்க்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சர்மிளா அவங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்பவே தேவையில்லாம நிறைய பேர் விஷால் அவரை பத்தி தேவையில்லாம பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவர் ஏன் இன்னுமே இழுத்து பேசுறாரு, பேச்சுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு, முகத்துல மாறுபாடு இருக்கு, நல்லா கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே பதில் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு, அதுதான் காரணம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பிரியங்கா அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க, அதனாலதான் அவசர திருமணம் பண்ணிட்டாங்க, பிரியங்கா அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இத்தனை திருமணம் தேவையா, இப்படி அவங்கள பத்தி ஏகப்பட்ட வதந்திகளை பேசின எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கற மாதிரி தான். பேசலனா பீஸ், பேசுனா பீஸ், டிஷர்ட் டிட் தி டேமேஜ்னு பிரியங்கா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க வாய் உங்க உருட்டு அப்படிங்கிற வாசகமும் அதுல இருக்கு. இது பயங்கரமா சமூக வலைதளத்துல அவங்க 2 நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த மாதிரி காசிப் பேசுற எல்லாருக்குமே அவங்க கொடுத்திருக்க பதில் அடிதான் இது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா எதுக்காக இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் மணிமேகலை அவங்களுக்கும் இவங்களுக்கும் வேற பிரச்சனைகள் எல்லாம் போச்சு. அவங்க வேற ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களை தாக்கி ஏதாச்சும் பேசுறாங்களா அப்படிங்கறதும் ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையா தெரியல. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, குக்கு வித் கோமாளி சீசன் 6க்கு வந்த சௌந்தர்யா அவங்க பாதியில போனதுனால நிறைய பேர் அவங்க விலகிட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவங்க அமெரிக்கா போயிருந்தாங்க, இப்போ ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அடுத்த ஷூட்டிங்ல அவங்க கலந்துப்பாங்க, சீக்கிரமா அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம்னு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சினிமாவில் 50 வருஷங்கிறது நம்பர் தான், எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம். எங்க குடும்பத்துல யாருமே பாடகர்கள் கிடையாது, என்னோட அப்பா தாத்தா எல்லாருமே டாக்டர்ஸ், அம்மா பின்புலம் அரசியல் பின்னணி கொண்டது. அப்படி இருக்கும்போது 50 வருஷம் நிறைவு செய்தன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு பாடகி சுஜாதா மோகன் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவல்களை நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.